ஹலோ ஆல் வணக்கம் பீடா, வெல்கம் டு த ஷோ. இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் 3-2-1 அப்படின்னு 3 மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியா லீட்ல இருக்காங்க. ஃபோர்த் வந்து லக்னோவில். நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க, விக்கெட்லாம் மாறி இருக்கு, பேட்டிங் பிச் ஆயிருச்சு அப்படின்லாம் போன இதுல நீங்க சொன்னீங்க. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா பேச வந்திருக்கோம். சொல்லுங்க, என்ன ஆகணும், இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேனே, இந்தியா த வே தி செலக்ட் த ஸ்குவாட் நீங்க குறையே சொல்ல முடியாது. ஒவ்வொரு தடவையும் நீங்களும் நானும் டீம் எந்த ஃபார்மேட்ல செலக்ட் பண்ணாலும் வி கம் தேர் அண்ட் வி அனலைஸ். அதுலலாம் எந்த தப்புமே கிடையாது. கரெக்டா இதுவும் இந்தியாவில் இருக்கிற காம்படிஷன், இந்தியாவில் இருக்கிற வால்யூம் ஆஃப் பிளேயர்ஸ் வேற வழி கிடையாது. ஒரு சிலர்லாம் மிஸ் ஆகித்தான் ஆனோம். கரெக்டா ஸ்குவாடை செலக்ட் பண்றாங்க. அதுல யாருமே எந்த குறையும் சொல்ல முடியாது. பிளேயிங் லெவன்னு வந்து அவ்வளவு மோசமா கிடையாது. இந்த யூசேஜ் ஆஃப் ரிசோர்சஸ் இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டண்டா இருந்தாங்கன்னா இந்தியா இந்தியாவை யாரும் டச்சே பண்ண முடியாது. தட் இஸ் வே த ரிசல்ட்ஸ் ஆர் பீன் ஷோன் இன் ஒயிட் பால் கிரிக்கெட். டு பி ஆனஸ்ட் வித் யூ, இப்ப தேவ் காட் அ சான்ஸ் டு சீல் த சீரீஸ் ஹியர். இப்ப போன வருஷம் ஐபிஎல் என்ன நடந்திருக்கு பாருங்க. 8 மேட்ச் ஆடி இருக்காங்க. 2 மேட்ச் தான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க. 6 மேட்ச் பேட்டிங் செகண்ட் ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 183, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 202. இப்போ ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர்னா நீங்க 198 அடிச்சீங்கன்னா டாஸ் வின் பண்ணி யூ காட் அ சான்ஸ். இன்ஸ்பைட் ஆஃப் தட் கடைசி மேட்ச் 230 சேஸ் பண்ணாங்க ஆர்சிபி. 230 நீங்க வந்துட்டு டார்கெட்டா வச்சுன்னு போனீங்கன்னா ஹோல்ட் ஆயிடுவீங்க. இஃப் யூ கெட் எனிவேர் டு தட் 198, இஃப் யூ போல் வெல் அக்கார்டிங் டு த கண்டிஷன்ஸ், யூஸ் யுவர் ரிசோர்சஸ், both the teams have got a chance to defend that. இதுதான் ட்ரெண்ட்ஸ் இன் லக்னோ. ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பாருங்க, 231 for 6 எஸ்ஆர்எச் வர்சஸ் ஆர்சிபி. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் பாருங்க, 230 for 4 ஆர்சிபி வர்சஸ் எல்எஸ்ஜி. That was also eventually the highest chase in Lucknow, which RCB achieved in 8 balls to spare. இப்ப 198 இங்க உங்களுக்கு அடிக்கணும்னா ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இங்கிலாந்துல இந்தியால இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல most of the places keeping wickets in power play is the most crucial thing. நிறைய பேர் எப்படி யோசிப்பாங்க, 198 ஆவரேஜ் ஸ்கோர் நிற்கிறேன்னா பவர் பிளேல வந்து 1/3 ஆஃப் த ரன்ஸ் அடிச்சணும்னு போயிட்டு விக்கெட்ஸை விட்டு அங்க ஸ்டம்பிள் ஆகிற டீம் தான் நிறைய. அந்த லாஜிக்கை நிறைய பேர் யோசிக்கவே மாட்டாங்க. இங்க பவர் பிளேல நீங்க மோசமா ஆடினீங்கன்னா 45ல இருந்து 48 வந்துடும். ஒரு விக்கெட் மேல நீங்க கொடுக்க கூடாது. ஒரு 48 for 1 வச்சுக்கோங்க. செகண்ட் ஃபேஸ்ல இருந்து ஆக்சிலரேஷன் தான் உங்களுக்கு. செகண்ட் ஃபேஸ்ல ஒரு 37 for 1, 11 to 15ல ஒரு 53 to 55 for 2. இப்போ இந்த லாஜிக்கை நீங்க எடுத்தீங்கன்னா 10 ஓவர்ல 85 for 2, 15 ஓவர்ல ஒரு 135ல இருந்து 138 for 4, கடைசியா 5 ஓவர்ல 65 68 ரன் வந்துடும். இந்த இதுல நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா யூ கெட் அ ஸ்கோர் பிட்வீன் 198 to 203, which in my opinion is definitely defendable. இப்ப சீமர்ஸோட எக்கானமி பாருங்க, 9.91ல போறாங்க. ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 9.04ல போறாங்க. ஆனா இங்க பாருங்க, சீமர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட் 18.70, ஸ்பின்னர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட் 27.40. 4 ஓவருக்கு மேலதான் ஒரு விக்கெட்டே எடுக்கிறாங்க. இட் கம்ஸ் டு எக்கானமி, தட் இஸ் கோயிங் டு பி த கீ திங். இங்க வந்துட்டு பவர் பிளேவிலயும் இருக்கட்டும், டெத் ஓவர்ஸ்லயே இருக்கட்டும், மிடில் ஓவர்ஸ்லயே இருக்கட்டும், ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு எக்கானாமிக்கல். போன இதுல இருந்து சொல்லுவேன், ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ணாதீங்க பவர் பிளேல விக்கெட் எடுத்தது இல்லைன்னு. Spinners will play all-round role in every single phase of the game based on how we use it with the right matchups against the batting opposition. The win factor என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல எப்படி செட் பண்றீங்க கேம. 85 for 1 10 ஓவர்ல வந்துட்டு 200 நிறுத்தவே முடியாது. நீங்க முதல் 10 ஓவர்ல எப்படி ஆடுறீங்க, அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸோட எக்கானமி த்ரூ அவுட் த கேம், நாட் ஜஸ்ட் த பவர் பிளே. இந்த ரெண்டு வின் ஃபேக்டரை எந்த டீம் டிக் பண்றாங்களோ they will have a chance to go. இப்ப அக்ஷர் பட்டேல் அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு வந்துட்டு is not going to play any further part of the series. Is replaced by ஷாபாஸ் அஹ்மத். is highly unlikely to play. ஏன்னா இவங்களோட மெத்தடாலஜி எப்படின்னா, இருக்கிற இந்த பர்டிகுலர் பிளேயர்ஸை எப்படி எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ல நான் சான்ஸ் கொடுத்து எவன் எங்க தேருவான்னு இவங்க பாக்குறாங்கன்றதுனால ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஷாபாஸ் அஹ்மத் வச்சிருக்காங்க. ஐ ரியலி டோன்ட் see him getting in the scheme of things. ஸோ இப்போ இவங்களோட பிளேயிங் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் கோயிங் டு பி அபிஷேக் சர்மா, கில், ஸ்கை, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, ஜித்தேஷ் சர்மா, குல்தீப் will take அக்ஷர் பட்டேல், அவர் will retain it, பும்ரா அண்ட் வருண் சிவி. அந்த ஒரே ஒரு இப்ப பும்ரா திரும்பி வருவாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இல்லைன்னா அவங்க என்ன யோசிப்பாங்க, எனக்கு பும்ரா ரெஸ்ட் எடுக்கட்டும் பரவாயில்ல, ஹர்ஷித் ராணாவும் ஆடட்டும், இஸ் டன் பிரில்லியன்ட்லி, வர்ஷதீப் ஆல்சோ ஆடட்டும், இஸ் டன் பிரில்லியன்ட்லி,
பும்ரா எனிவே இஸ் கோயிங் டு பி மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் bowler in T20 வேர்ல்டு கப்ன்றதுனால ஐ somehow ஃபீல் பும்ரா வில் பி ரெஸ்டட். இந்த பிளேயிங் லெவனை தான் நாங்க எடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்க ஓகேன்னு சொல்றீங்களா? இல்ல பிராக் சாம்சனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க, இஸ் ஆல்சோ இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ், பும்ரா கண்டிப்பா ஆடுவாரு, தே வாண்ட் டு ட்ரை அண்ட் க்ளோஸ் அவுட் த சீரீஸ்ன்றீங்களா? இல்ல பிராக் இந்த பிளேயர்ல வந்தா போடுவாங்கன்றீங்களா? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். பும்ரா அதான் இஷ்டத்துக்கு மாத்துறாங்க பீடா. பிளேயிங் லெவன் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்றதுக்கு இது பண்ணாமலே இருக்கலாம். பட் தென் அவங்க சாம்சன் வந்து அன்லைக்லி கிடை சான்ஸ் அப்படிங்கறது மட்டும் நான் சொல்றேன். ஸோ வில் கோ வித் யுவர் பிளேயிங் லெவன். சவுத் ஆப்பிரிக்கா எப்படி போவாங்கன்னு நினைக்கிறீங்க? கோ வித் யுவர் பிளேயிங் லெவன். பும்ரா ரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அதே பிளேயிங் லெவன் ஆடுவாங்கன்றீங்களா? இல்ல பும்ரா ஆடுவாருன்றீங்களா? அதை கேட்கறேன். இல்ல ஒரு மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் பும்ரா ரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தே வில் பிளே பும்ரா சீரிஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் மேபி ரெஸ்டட். அப்ப யாருக்கு பதிலா பும்ரா வருவாரு? விடமாட்டேன்னா உங்களை தப்பிக்கலாம் பாக்குறீங்க. யாருக்கு பதிலா அதான் ஹர்ஷித் ராணா தான். ஹர்ஷித் ராணாக்கு பதிலா தான் ஒரு ஹர்ஷித் ராணா வெளியே போகணும்னு நான் என் வாயால சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஹர்ஷித் ராணா ஹர்ஷதீப் 2 பேர்ல ஒருத்தர் தான் போகணும். பாப்போம் என்ன பண்றாங்கன்னு. இல்ல நான் ஆனஸ்டா சொல்றேன், இப்ப நான் வந்து ஹர்ஷித் ராணா வெளியில போகணும்லாம் நினைக்க மாட்டேன். given opportunities. இல்ல ஒரு ஸ்பின்னர் டிராப் பண்றாங்களா சார்? லக்னோல நீங்க வந்து குல்தீப்பை டிராப் பண்றதுன்றது அவ்வளவு அட்வைசபிள் கிடையாது. போன மேட்ச் நம்ம சொன்னோம் தரம்சாலால ஹர்ஷதீப் தான் டிராப் பண்ணணும். ஸோ ஒரே ஒரு பிளேயரை டிராப் பண்ணோம். இப்போ அது ஹர்ஷதீப்னா நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் அ லீடர் ஆஃப் த அட்டாக்னுவேன். பட் ஹர்ஷித் ராணா ஹஸ் ஆல்சோ டன் ரியலி ரியலி வெல். வேர் யூ டு கிவ் இட் டு கம்பீர் ஆன் தட். எப்பெல்லாம் சான்ஸ் கொடுத்துருக்காரோ ரைட் ஃப்ரம் த ஆஸ்திரேலியன் சீரீஸ் ஹர்ஷித் ராணா டெலிவர்டு. அப்படிங்கும்போது ஹர்ஷித் ராணா பத்தி நான் குறை சொல்ல மாட்டேன். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஈதர் ஃபேர் செலெக்ஷன் whoever it is what they feel for someone like பும்ரா. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்றேன், அது கரெக்டா இருக்குமான்னு பாக்குறேன். ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் நான் ஓபன் பண்ணுவேன், கழுத்தை பிடிக்காதீங்க. அதுக்கு காரணத்தை நான் சொல்லிட்டேன், திருப்பி திருப்பி அந்த காரணத்தை சொல்லிட்டு இருக்க முடியாதனால ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், குவிண்டன் டிகாக், ஐடன் மாக்ரம், டிவால் பிரேவிஸ், டேவிட் மில்லர், டானவன் பெரேரா, ஜார்ஜ் லிண்டே, மார்க்கோ யான்சன், கார்பின் போஸ், ஒட்டினில் பாட்மேன் அண்ட் லுங்கி இங்கிடி. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஸ்டப்ஸ் வந்துட்டு வெளியில உட்காந்து வைப்பாங்க, நார்கே வெளியே உட்காந்து வைப்பாங்க, சிப்பாம்லா வெளியே உட்காந்து வைப்பாங்க, மகாராஜ் திருப்பி கொண்டு வர மாட்டாங்க. இதுதான் வந்து என்னோட பிளேயிங் லெவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்ல பீடாக் ஸ்டப்ஸ் கண்டிப்பா ஆடுவாரு. நீங்க சொல்ற அந்த இதெல்லாம் விட்டுட்டு ரீசா ஹெண்ட்ரிக்ஸை டிராப் பண்ணிட்டு மார்க்ரமும் குவிண்டன் டிகாக்கும் ஆடுவாங்க, ஸ்டப்ஸ் உள்ள இருப்பாரு, நார்கியாவும் உள்ள ஆடுவாரு, போஷ் வெளியில இருப்பாருன்றீங்களா? இல்ல லிண்டே வரமாட்டாருன்றீங்களா? ஸ்பின்னே இல்லாம போவாங்கன்றீங்களா? வாட் டு யூ திங்க் இஸ் கோயிங் டு பி தி பிளேயிங் லெவன் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா? அவங்க அன்சேஞ்சா போறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல பீடா. சவுத் ஆப்பிரிக்கா தோத்துட்டாங்க, காம்பரன்ஸா தோத்தாங்க போன மேட்ச், நான் இல்லைன்னு சொல்ல. பட் அதுக்காக வந்து அவங்க தெரியல, மகாராஜ் திருப்பி வரமாட்டார். இந்த வெனியில ஆடலாம். பட் நீங்க சொல்றீங்களே வித் யூ, மகாராஜ் அப்ப வரமாட்டாரு. ஸ்டப்ஸும் வந்து வெளியில தான் உட்காருவாருன்னு நான் நினைக்கிறேன் பீடா. சவுத் ஆப்பிரிக்கா அன்சேஞ்சா போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா லுத்து சிப்பாம்லா ஊஸ் கவர் ஃபார் குவேனாமப்பாக்கா. ஓகே, இப்ப ஷாபாஸ் அஹ்மத் வர்ற மாதிரி குவேனாமப்பாக்கா இருந்திருந்தானே, தேர் சீயிங் குவேனாமப்பாக்கா ஊஸ் வெரி ஃபாஸ்ட். 145ல போறப்ப எங்களோட தான் ரெக்கவரி நடந்துட்டு இருக்காரு, பயங்கரமா போடுறாரு. ஸோ அவரைத்தான் வந்துட்டு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் இதுவா அவங்க யோசிக்கிறாங்கும் போது, எஸ் லுத்து சிப்பாம்லா பிக்ட் அப் விக்கெட்ஸ் இன் போத் த கேம்ஸ். வாட் இஸ் his chances of making it to the T20 squad remains unseen for me அப்படின்றதுனால அந்த ஆங்கிள் நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா, இப்ப உங்களுக்கு கேள்விகள் பயங்கரமா எழுந்துட்டு இருக்கு. கேசவ் மகாராஜ் தான் அவனோட டாப் ஸ்பின்னரா? அவங்களுக்கு அது தெரியல. சாம்சியா அவங்க கொண்டு வர போறது இல்ல. அந்த பீட்டர் என்காபா கொஞ்சம் ராவா இருக்காரு, ஈவன் தோ இஸ் டேலண்டட்ங்கும் போது ஸ்பின்னுக்கு ஆன்சரே இல்லாம நீங்க வேர்ல்டு கப்புக்கு போறது கஷ்டம்ன்றதுனால I somehow feel they are going to get Lord George Linde in to see what he can offer. அந்த மாதிரி நான் யோசிக்கிறேன். கார்பின் போஷே அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, ஆண்ட்ரிக் நார்கே ஆர் கார்பின் போஷ்னு யோசிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஃபாஸ்டா போடுறாங்க. அண்ட் கார்பின் போஷ் gives you a dimension of battingன்றதுனால அந்த கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. நார்கே திரும்பி வந்திருக்காரு, வேகமா போடுறாரு, இல்லைன்னு சொல்றல. அந்த பர்ஃபார்மன்சஸ் கவுண்ட் ஆகல நார்கேக்குன்றதுனால நான் ஃபுல் ஹெவி பேட்டிங் டெப்த் வச்சு போறேன். அந்த ஸ்பின் இல்லாத குறைய நான் ரன் கொடுத்தாலும் என்னோட பேட்டிங் டெப்த்தை வச்சு நான் கவர் பண்றேன்னு அவங்க யோசிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இல்ல நீங்க சொல்ற மாதிரி அன்சேஞ்சாவும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா அந்த ரிஸ்கையும் அவங்க எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரீசா ஹெண்ட்ரிக்கை டிராப் பண்ணிட்டு மாக்ராம் இஸ் ஷோயிங் குட் ஃபார்ம், டிகாக் இஸ் ஷோயிங் குட் ஃபார்ம், ரெண்டு டாப் ஹெவி பேட்ஸ்மேன் எடுத்து ஸ்டப்ஸையும் நான் உள்ள வச்சுக்கிறேன். ஸ்டப்ஸ், பிரேவிஸ், டானாவன் பெரேரா, மில்லர், லிண்டே வச்சு ஃபுல்லா நான் மார்க்கோ யான்சன், கார்பின் போஷ் கடைசி வரைக்கும் பேட்டிங் ஆடுறேன்னு போறதுக்கும் அவங்களுக்கு சான்ஸ் இருக்கு.
பட் என்ன பண்ண போறாங்கன்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர் எட்ஜ் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா, நான் திருப்பியும் சொல்றேன், உங்களுக்கு அபிஷேக் சர்மா இஸ் டியூ பிக் டைம். அந்த ஒரு 70-80 அப்படியே கண்ணில் தெரியுது உங்களுக்கு. சூரியகுமார் யாதவும் கில்லும், நான் திருப்பியும் சொல்றேன், அகைன் ஐ எம் டெல்லிங் யூ, Gill has got his selection purely based on what he has done in last year IPL, where he also amassed 600 runs. ஆனா அன்பார்ச்சுனேட்டா கொஞ்ச நாளா அவர் T20ல ரன் அடிக்கல. That doesn't mean that he's a bad player. viewers என்ன நினைக்கிறாங்க, அப்படிதான் நினைக்கிறாங்க. There is a difference between someone who doesn't have skill, someone who doesn't have performance. கில் வந்து ரெண்டாவது கேஸ்ல ஸ்கில் எல்லாம், சூரியகுமார் யாதவும் சரி கில்லும் சரி, யாராவது வந்து ஸ்கில் இல்லைன்னு சொன்னா சொல்றவன் கிரிக்கெட் திரையாளராக இருக்கணும். ஒரே ப்ராப்ளம் என்னன்னா, there are so many good players like Sanju Samson and all these guys warming the benchன்றதுதான் காரணமே ஒழிய they will again go with these days. கில் வந்துட்டு கில் அண்ட் சூரியகுமார் இஸ் டியூ பிக் டைம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் இவங்களோட டாப் 3 ஒரு மாதிரி தான் இருக்கு. அங்க வந்து ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் ஸ்ட்ரகிளிங், குவிண்டன் டிகாக் இஸ் பிக் ஃபார்ம், மார்க்ராம் அங்கேயும் இங்கேயும் இருக்காருன்றதுனால இந்த டாப் 3 ரெண்டு டாப் 3மே ஆன் பேப்பர் நல்லா இருக்குன்றதுனால எந்த டாப் 3 இஸ் கோயிங் டு கம் அப் இஸ் கோயிங் டு பி a difficult thing to say. இந்த ஸ்பின் வந்து டோட்டலா வரும்ன்ற அவங்க வருண் சக்கரவர்த்தியை வந்துட்டு இன்னும் டீகோட் பண்ற மாதிரி தெரியல. குல்தீப் யாதவ் இஸ் a genuine wicket taker. ஜார்ஜ் லிண்டே ஆடினாலும் is going to be someone is going to be bowling in a defensive pattern, supported by Donovan Ferreira, supported by Aidan Markram if they get a chance to bowl ன்றதுனால இந்த ஸ்பின் எட்ஜ்னால திருப்பியும் ஸ்லெண்டர் எட்ஜ். இந்தியா ஜஸ்ட் blitzed past South Africa last game. திருப்பியும் ஸ்லெண்டர் எட்ஜ் தான் கொடுப்பேன். தட் இஸ் 50.5 to 49.5 in favor of India to close the series. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல பிடாக் somehow going to the 5th game the series will be aliveன்றீங்களா? இல்ல பிராக்ஸி, எண்ட் ஆஃப் த டே அவங்க அவ்வளவு சக்சஸ்ஃபுல் ஒயிட் பால் டீமா இருந்திருக்காங்க. அவங்க பயலாட்டர்ஸ் மட்டும் ஜெயிக்கல, ஐசிசி டோர்னமெண்ட் ஜெயிச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்க ஹோம் கண்டிஷன்ஸ்ல மேட்ச் நடக்குதுன்றப்ப அவங்களுக்கு எட்ஜ் கொடுத்துதான் ஆகணும். சரி, இந்தியா பிடிக்கும், இந்தியா அது ஓகே. பட் தென் இப்படி ஒரு பேக் டிராப்ல வி ஹாவ் டு பேக் இந்தியா. இந்த மாதிரி ஒரு இதுல ஐ ஸ்டில் திங்க் இந்தியா வில் வின் சீரிஸ். இங்கே க்ளோஸ் அவுட் ஆயிரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பிராக், நீங்க அப்படியே சொல்லுங்க, யார் கேம் சேஞ்சரா இருப்பாங்க? See, அதுதான் most important thing. You see the Indian team on paper, honestly speaking, பயமா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த ரெண்டு டீம் பாக்குறதுக்கு பயமா இருக்குன்னா T20 கிரிக்கெட்ல கோயிங் டு தி வேர்ல்ட் கப், ஒன் இஸ் இந்தியா, அதர் ஒன் இஸ் ஆஸ்திரேலியா. இங்கிலாந்து பயமா இருந்தாலும் அவங்களே அவங்கள பார்த்து பயப்படுறவங்க. ஸோ அது வேற விஷயம், அதை நம்ம கணக்குல கொண்டு வர முடியாது. திருப்பியும் ஐம் கோயிங் வித் 2 டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஏர். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் 5 ஓவரை பார்த்துட்டீங்கன்னா அறுவடை பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஐம் பிக்கிங் அப் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஒன் இஸ் குவிண்டன் டிகாக் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா, அதர் ஒன் இஸ் அபிஷேக் சர்மா ஃப்ரம் இந்தியா. இப்ப நீங்க உங்களோட சாய்ஸை சொல்லுங்க. நான் போன தடவை சூரியகுமார் யாதவ் அடிப்பாருன்னு நினைச்சேன், பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் அடிக்கல. ஸோ ஐ பிக் த லக்னோ. ஐ வில் கோ வித் வருண் சக்கரவர்த்தி இந்தியால இருந்து. மார்க்ரம் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. சம்ஹவ் ஐ எக்ஸ்பெக்ட் மார்க்ரம் டு டூ வெல். அவர் இங்க எல்எஸ்ஜிக்கும் ஆடி இருக்காரு. அதே மாதிரி போலிங் ஒரு 2 ஓவர் போடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் மார்க்ரம் டு ஹாவ் அ குட் கேம். ஸோ மார்க்ரம் இந்த சைடு, வருண் சக்கரவர்த்தி அந்த சைடு. பாப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸ்லெண்டர் எட்ஜ் கொடுத்துருக்கீங்க இந்தியாவுக்கு. நானும் ஐ வில் அக்செப்ட் தட். இந்தியா தான் ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். இங்க சீரிஸ் முடிஞ்சிடும் அப்படின்னு நான் நம்புறேன். பாப்பா என்ன ஆகுதுன்னு. அப்படி உங்க ஃபைனல் தாட் சொல்லுங்க. அதான் at some point of time நான் என்ன சொல்றேன்னா, one thing is to try and test the resources possible going forward to the big thing, big fish, that is the T20 World Cup. At the same time என்ன நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கன்னா, it all augurs well if you end up on the winning side. தோக்க ஆரம்பிச்சீங்கன்னா கேள்விகள் எழ ஆரம்பிக்கும். This is applicable to both India and South Africa. இந்தியாவுக்கு மட்டும் சொல்ல, கேள்விகள் எழ ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா, இந்தியா has been very consistent in ஒரு ஒயிட் பால் ஃபார்மேட். They've also won Asia Cup, they've also won Champions Trophy, they've also won T20 World Cup, they also reached the finals of the ODI World Cup. எல்லா பக்கத்துலயும் இந்தியா பர்ஃபார்ம் பண்ணியும் ஒரு பைலேட்டரல் சீரிஸ் தோத்தாங்கன்னா கேள்விகள் நிறைய எழுதும் போது, South Africa have not won anything even though they got into the playoffs. It has been the case since readmission. ஒரு லெவலுக்கு மேல சின்ஸ் ரீஅட்மிஷன் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவங்க பிளே ஆஃப் போறாங்கன்னா, பிளே ஆஃப் போறத பெரிய அச்சீவ்மெண்ட்டா சொல்லாத. நீ டோர்னமெண்ட் ஜெயிக்கணும், மேட்ச் ஜெயிச்ச பாரு, அது பெரிய விஷயம். டெஸ்ட் மேட்ச் அந்த மாதிரி நீ ஜெயிச்சு காட்டணும். அப்படிங்கும் போது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உனக்கு காம்பினேஷன் தெரியாம, ஸ்பின் காம்பினேஷன் தெரியாம கண்ணா புண்ணா நீ இது பண்ணினா, in spite of that when you lose you are going to be in big trouble. அதனால South Africa has to find the right combination to see that how they are going to win, how they are going to protect the series.
பாப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்ப சொல்லிட்டோம், மச் இம்ப்ரூவ்டு லக்னோ பிச் வேர் ஸ்பின்னர்ஸ் வில் கம் இன்டு தி பிக்சர் when it comes to economy not really picking up wickets அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர் செட் பண்றது ரெண்டு டீமுக்கு டாப் ஆர்டர் has been challenging. எந்த டீம் இதுவா வராங்க ஸ்லெண்டர் எட்ஜ் கொடுத்துருக்கேன் சார், அதை ஒத்துட்டுருக்காரு. இந்தியா சீரீஸை க்ளோஸ் அவுட் பண்றாங்களா இல்ல சவுத் ஆப்பிரிக்கா லீவ் another day? பாப்போம், will come back and do a review which team as one team has won the series or one team is still fighting to stay in the series. Papa will come and do a review with your very own Octopus, same episode. Until then, thanks a lot and bye bye.